திங்கக்கிழமை வராத எனர்ஜி நாளைக்கு ஆஃபீஸ் லீவு அப்படின்னு தெரியிறப்போ இந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரும் பாருங்கள், அப்படி ஒரு எனர்ஜியாக இருக்கும். நேற்று என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே தூங்கிட்டேன். அதனால் ஒரு 10 மணி நேரம் பக்கம் தூங்கியிருப்பேன். காலைல ரொம்ப ஏர்லியாக இருந்துட்டேன், ரொம்ப புஜ்டிக்காக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காய்கறி போட்டு சாம்பார் சாதம் பண்ணியிருந்தேன். அப்புறம் அதோடையே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆஃபீஸில் இப்போலாம் ரெகுலராக டீ காஃபி குடிக்க பழகிட்டேன். எப்படி தான் பழகுனேன்னு தெரில. என் ஆஃபீஸில் அவ்வளோ சூப்பராக போடுறாங்களா, எனக்கு அவாய்டே பண்ண முடியல. இதுக்கப்புறம் வந்துட்டு நோ நோ அப்படின்னு சொல்லிடணும்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேருந்து ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். எதெல்லாம் சாப்பிட முடியாதோ எல்லாமே ஜூஸில் மிக்ஸ் பண்ணிப்பேன். இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் தான் போட்டுட்டேன். என்னால் சுகர் மட்டும் அவாய்டே பண்ண முடியல, ஏன்னா சுகர் இல்லாமல் சுத்தமாக குடிக்க முடியாது. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு கொய்யாக்காய், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் நட்ஸு எடுத்து வைப்பேன். இன்றைக்கி நட்ஸு ஊற வைக்கலாதனால வெறும் டேட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் சாம்பார் சாதம் இருந்துச்சு. அதை எப்படியும் பழசாகி போயிடும், அதை நம்ம தான் நைட்டு வந்து சாப்பிடணுங்கிறனால அதையும் கொஞ்சம் சூடாக இருக்கட்டுமேனு சாப்பிட்டுக்கிட்டேன். நான் இப்போ ரீசன்ட் டேஸ்லாம் வந்துட்டு ஃபுட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். என்ன தான் மூஞ்சிக்கு அது இது வாங்கி போட்டாலும், முடி கொட்டுதேன்னு அது இதுன்னு வாங்கி போட்டாலும், எண்ட் ஆஃப் த டே வந்து ஃபுட்டு நம்ம என்ன இன்டேக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கணுங்கிறத நான் ரொம்ப ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் கம்ப்ளீட்டாக இப்போலாம் வந்து வெளியில் வாங்கி போகணுலாம் கிடையாது. என்ன அந்த செலவு ஆகுதோ அதை நான் ஃபுட்டுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். எனக்கு ரீசன் டேஸாக முடி கொட்டுறது எனக்கு கொஞ்சம் நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப கண்டினியூவாக இப்போலாம் நான் டேட் சாப்பிட்றேன். அப்புறம் வண்டி வேறு சர்வீஸ் கூட்டிருக்கேன்னா எல்லாம் எடுத்து பேக்கில் போட்டுட்டு ரேபிடோ தான் புக் பண்ணியிருந்தேன். ஹெல்மெட்டை தாண்டி மூஞ்சி எவ்வளோ குட்டியாக தெரியுது பாருங்கள், அப்படியே கண்ணே தெரில எப்படி ஆஃபீஸ் போனேன்னு பாருங்கள்.